நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது துளசி வந்து நம்ம இவங்க வெற்றி கிட்ட வந்து முழுசா வந்து சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மைய வந்து உங்க அம்மா கிட்டலாம் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து லவ் பண்ண வைக்கிறாங்க மெதுவா அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேவே வந்து நம்ம வெற்றி வந்து வீட்டுக்குள்ள வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்னப்பா கையிலலாம் அடிபட்டுருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து லட்சுமி வந்து கேட்குற மாரி தான் காட்டுறாங்க. "அக்கா லட்சுமி அக்கா, ஒருத்தன் வந்து என்னை செம்ம சாத்து சாத்திட்டான்க்கா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது உன்னைய சாத்திட்டானா? யாருப்பா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "யாருன்னு தெரிலக்கா. ஒருத்தன் இந்த ஏரியா தாங்க நெனைக்கிறேன். வந்து என்னைய அடி அடின்னு அடிச்சு போட்டு போயிட்டான்க்கா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே பாட்டி வந்து கேட்குறாங்க, "டேய் உன்னைய பார்த்தா அடி வாங்குற மூஞ்சி மாரி தெரியலையேடா. நீ அடி குடுக்குற மாரி இருக்கே. நீயா அடி வாங்குன?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "பாட்டி நானே அடிச்சு கையெல்லாம் ஒடிஞ்சு போய் வந்திருக்கேன். என்னைய வந்து இப்படியெல்லாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி யார் என்னன்னு பார்த்தியாப்பா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராமன் வந்து கேட்குறாங்க. "எனக்கு தெரியலையே அங்கிள். அது யார் என்னன்னு நானும் இந்த ஏரியாலயே அவங்கள பார்த்ததே கிடையாது. புதுசா வந்து என்னைய வந்து அடிச்சுட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்பா காரணம் இல்லாம யாராவது அடிப்பாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "அதான் தெரியலையே. காரணம் இருக்கும். ஏதாவது காரணத்தோட தான் அடிச்சிருக்கான்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து துளசிய பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துளசிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஆஹா! நம்ம தான வந்து இவன அடிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தோம். அவர் தான் அடிச்சுட்டாரு போலயே. இப்ப என்ன பண்றது? சரி எதுவுமே தெரியாத மாரி இருந்துக்குருவோம். பிறகு அதான் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க அமைதியாவே இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அஞ்சலி அவங்கலாம் மகேஷெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால இவர் வந்து தனியா போய் இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா, இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. துளசிக்கு வந்து ஆஹா! என்ன இவன் ஓவரா அடிச்சுட்டாங்க போலயே! இவன் பார்த்துக்கிட்டோம்னா, கையில பெரிய கெட்டெல்லாம் போட்டு வந்திருக்கானே! லேசா தானே மிரட்டி விட சொன்னேன். இப்படியே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே செய்கையில கூப்பிடுறாங்க. "ஏங்க ஒரு நிமிஷம் தனியா வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாரி காட்டுறாங்க. உடனே அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட சொல்றாங்க துளசி வந்து, "ஏய் இருடி வந்துடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா எங்க போறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இரு அந்த அங்கிள் வந்து கூப்பிடுறாரு, போய் என்ன ஏதுன்னு கேட்டு வாரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க அந்த ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க அவங்க பொண்ணு. இவங்க வந்து துளசி வந்து போறாங்க. "எதுக்குங்க என்னைய கூப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு கூப்பிடுறேன், ஏன் கூப்பிடுறேன்னு தெரியாத மாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்னங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க என்னமோ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏங்க நீங்க தானங்க என்ன ஆள வச்சு அடிக்க சொன்னது. அடி வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நீங்க பாட்டுக்குள்ள என் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காதீங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏங்க என்னைய வந்து அடிச்சவன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. நீங்க தான் வந்து அவன வந்து காச குடுத்து அடிக்க சொல்லியிருக்கீங்க போல. அவன் வந்து உங்க பின்னாடி போவியா? போவியான்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சுப்புட்டாங்க. நான் எதுக்குங்க வந்தேன் உங்க பின்னாடி? நீங்க வந்து எங்க அத்தையோட பொண்ணு. அதாவது வந்து சொந்தக்கார ஆயிட்டோம் நம்மலாம். அதனால வந்து நீங்க தனியா போறீங்களே, உங்கள வந்து பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுருவேன்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல எண்ணத்தோட தாங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி வந்து ஒரு அடியாள வச்சு என்னைய அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க என்னங்க சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இனிமேல் நடிக்காதீங்க. அடிச்சவன் வந்து உங்க பேர சொல்லி சொல்லி அடிச்சுட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயய்யோ! அப்படியா? சாரிங்க. தெரியாம தாங்க. நீங்க என்னைய டார்ச்சர் பண்ணதுனால நான் சும்மா தாங்க சொன்னேன். மிரட்ட தான் சொன்னேன். அவரு இந்த அளவுக்கு அடிப்பார்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சுங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏங்க பார்த்தீங்களா? என்னால கைய கூட தூக்க முடியல. இந்த விஷயத்த போயி உங்க வீட்லயோ, இல்லைன்னா நான் எங்க வீட்லயோ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், 2 குடும்பத்துக்குமே பெரிய சண்டை ஆயிருங்க. பார்த்துக்கோங்க. நான் சொல்லிருவேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அவசரப்படாதீங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கேட்குறேங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னங்க வலி எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. கைய கூட தூக்க முடியல. எனக்கு வந்து தனியா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அங்கெல்லாம் போணுங்க. என்னைய வந்து கூட்டு போறதுக்கு கூட ஒரு ஆள் இல்ல. ஒத்தாசைக்கு கூட ஒரு ஆள் கிடையாது. நீங்க தாங்க என்னைய கூட்டு போணும், கூட்டு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கேங்க. என்ன ஏங்க எனக்கு 1008 வேலை இருக்குங்க. உங்க கூடயே அலைய முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து சொல்றாங்க. ஏங்க இப்ப நீங்க கூட்டு போறீங்களா? இல்லைன்னா நான் விஷயத்த போய் லட்சுமி அக்கா கிட்ட சொல்லவா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஏங்க இருங்க. உடனேலாம் முடியாதுங்க. நான் டயத்த பார்த்து சொல்றேன். அதுக்கடுத்து போவோம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி நான் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்க போய் டயத்த பார்த்து சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து உள்ள போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வீட்ல வந்து அப்படியே சொல்லிட்டு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து வெளியில வந்துட்டு, நம்ம இவர் இருக்கார்ல வெற்றி வந்து அப்படியே மெதுவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வெற்றிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. ஒரு வழியா வந்து நம்ம லவ்வர் கூட நம்ம தனியா போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு பயங்கரமான சந்தோஷமாயிருது. இடையில கைய ஆட்ட ஆரம்பிச்சுடுறாரு. அத வந்து துளசி பார்த்துடுறாங்க. என்ன இவன் கையெல்லாம் ஆட்டுறானே! இவனுக்கு வந்து கை உடைஞ்சிருச்சுன்னாங்க எப்படி கை ஆட்டுறான்? அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க. அப்படியே நடிச்சுடுறாரு அவர் வந்து. கை வலிக்குங்க. கைய கூட தூக்க முடியலங்க. அப்படி இப்படி சொல்லிட்டு நடிப்ப போட்டுறாரு. "ஓ! சாரிங்க. என்னால தான் இப்படி மன்னிச்சுக்கோங்க. உங்க கை சரியாகுற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இது போதும் எனக்கு. 2 கையும் ஒடிஞ்சிருந்தா கூட எனக்கு பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க.
இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவர் இருக்கார்ல, மகேஷ் வந்து எப்படியாவது இந்த வீட்ட விட்டு போயிறணும். இங்க வந்து நம்ம கூட ஆசிரமத்தில இருந்தவன் இருக்கான், முருகன் வந்து இருக்கான். அவன் வந்து உண்மைய சொல்லிருவானோ என்னன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. "ஏங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அஞ்சலி வந்து கேட்குறாங்க. "இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படியாவது உடனே போணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னங்க நீங்க? இங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்காக அம்மா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நாங்க இங்க இருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. இப்படி போறேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்?" "இல்ல அஞ்சலி, நம்ம சாப்பாடு எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா வேலை முக்கியம்ல. ஆனா அங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிரடியா வந்து அந்த வீட்ல இருந்து கிளம்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.